Welcome, Alpha. Welcome you in the mighty and matchless name of my Lord and Savior Jesus Christ. நம்ம உபாகமத்தை குறித்து தியானித்துக்கு வருகிறோம். ஒரு வண்டர்ஃபுல் புக் இட் இஸ். வாட் இட் இஸ், அதாவது தேவனுடைய விருதத்தில் என்ன இருக்குது என்பதை மோசே மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்கள். நியூ கவர்னட்டில் இயேசு கிறிஸ்துவ இதை எடுத்து பயன்படுத்தினார். இங்கே உபாகமம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தோம். நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி இந்த 4 காரியம் செய்யணும். பிழைக்கணும், பெருகணும், கர்த்தர் உங்களுக்கு பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசம் ஒன்று இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். அது உங்களோட கோல்டாக இருக்கலாம், கர்த்தர் நியமித்த கோலாக இருக்கலாம். இன்றைக்கி நம்முடைய பிதா அவர் தான். அவர் இங்கே பூமியில் நம்மளை அனுப்பும் போதே அந்த கோலோட அனுப்புவார். அந்த கோலாக இருக்கலாம். அதை எடுத்து சுதந்திரிக்க கற்றுக்கணும். இது செய்யணுன்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா வேதத்தை வாசிக்கணும். 2வது தேவனாகிய கர்த்தரை பற்றி முதல்ல அறிஞ்சிக்கணும். அவர் யார்? நான் தேவன் மேலே விசுவாசம் வைக்கணும்னு சொன்னால், அவர் சொல்கிறதெல்லாம் நம்பணும்னு சொன்னால் அவர் யார்? இதுதான் நமக்கு. இப்போ இதை படிக்கும்போது தான் நம்ம யோபில் போய் படித்தோம். லெட் அஸ் கோ பேக் டு ஜோப். யோபு வாசிக்கும் போது எப்படி பிசாசு டார்கெட் பண்ணுறான் ஒரு மனுஷனை அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஜோபுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் அவர்கள் என்ன செய்தாங்க தப்புன்னா, ஆண்டவரை குறித்து பேசும்போது அவர்கள் நிதானமாக பேசணும். 2வது அவரை பற்றி அறிஞ்சு அவர் கேரக்டர். இந்த இடம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது, அவர்கள் நம்ம கர்த்தரை பற்றி முழுமையாக அறியவில்லை என்றால் சரியாக பேச முடியாது. அதுக்கு தான் இங்கே யோபு இதில் போட்டிருக்கோம். அ 42ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பார்ப்போம். வாசிங்க. கர்த்தர் அந்த வார்த்தைகளை மோசேயோடே பேசின பின் யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேல் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. கோபம் வருது, எனக்கு கர்த்தருடைய கோபம் வருது. என்னத்துக்காக? என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. நிதானமாய் பேசல அப்படின்னா கர்த்தரை குறித்து அவர்களுக்கு இன்னும் அறிகிற அறிவில்லை. அது அறியாமல் தான் பேசிட்டானுங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த காலத்தில் தெரியாமல் செய்துட்டோம். டோன்ட் சே தெரியாமல். எவ்ரி ஹியூமன் பீயிங் ஹஸ் காட் டு நோ அபவுட் ஹிஸ் காட். தன்னை உண்டாக்கினவரை தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை பற்றி அவர் மனசில் என்ன ஓடுதுன்று தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் மற்றதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய மனசில் என்ன வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு வேத புத்தகத்தில் எழுதியிருக்கு. அதை தெரிந்து கொள்ளாமல் பேச ஆரம்பித்தோம்னா யாருடைய கோபம் இறங்கும்? நம்ம மேலே கர்த்தருடைய கோபம் இறங்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி தான் என்ன தான் பேசிட்டானுங்க இவனுங்க. 4வது அதிகாரத்தில் வாசிக்கணும், நேராக வருவோம். இவங்களுக்கு என்ன நடந்தது, ஸ்பிரிட் வேர்ல்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் இவங்களுக்கு ஏதோ நடந்திருக்குதுன்னு தெரியும். ஒரு ஸ்பிரிட் வேர்ல்டில் ஒரு இன்வால்வ் ஆகிற ஒரு மனுஷனுக்கு ஸ்பிரிட் வேர்ல்டில் நடக்கிற வார்ஃபேரை பற்றி தெரிஞ்சிருக்கும்.
ஆனால் இந்த காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்கு, யோபுக்கும் மறைக்கப்பட்டிருக்குது. ஆனால் கர்த்தர் அது தம்மை குறித்து வெளிப்படுத்த, யோபுக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருந்தார். ஆனால் இவங்களுக்கு சொல்லலை. அதனால் இவங்க என்ன ஏதோ பேசிட்டு போயிடலான்னு பார்க்குறாங்க. அப்பொழுது தேமானியனாகிய எலிப்பாஸ் பிரதியுத்தரமாக, நாங்கள் உம்முடனே பேசத் துணிந்தால் ஆயாசப்படுவீரோ? ஆனாலும் பேசாமல் அடக்கி கொள்ளத்தக்கவன் யார்? ஆர்குமெண்ட்ல எதுக்கு இருக்கிறீங்க? அவனே கர்த்தரோட இருந்து வளர்றான். அவனுக்கே தெரில எதுக்கு அடி உழுகுதுன்னு தெரில. இப்போ அவனை தேட்டுறோன்னு போயிட்டு எதுக்கு போய் லூஸ்தனமாக பேசிட்டு இருக்கிறானுங்க. இதோ நீர் அநேக பேருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர். விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தி. இப்போ வாயாலே சொல்றான் அவன் எல்லாமே நல்லதான் செய்திருக்கான்ட்டு. யோபு நல்லதான் செய்திருக்காருன்னு சொல்றானுங்க. இப்பொழுதோ துன்பம் உனக்கு நேரிட்டபடியினால் ஆயாசப்படுகிறீர். இப்போ now slowly they have started accusing. உனக்கு வந்துச்சுன்னா அது துன்பமாச்சா? மற்றவங்களுக்கு எவ்வளோ பேசினேன், எவ்வளோ பண்ண, அட்வைஸ் எல்லாம் கொடுத்த. இன்றைக்கி இப்போ கூட நம்ம ஆளுங்க அப்படி தான் பேசுகிறாங்க. மற்றவங்களுக்கு வரும்போது இது அப்படின்னு பேசுகிறான். நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. அங்கே உள்ள என்ன நடக்குது ஸ்பிரிட் வேர்ல்டுன்றது தெரியாது. அதனால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, துன்பம் தொட்டதுனால நீர் இப்படி பேசுகிற அப்படின்றார். அது உண்மை, தொட்டதினால் கலங்குகிறீர். உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதல்லவோ? இப்போ யாருக்கும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வந்துட்டாங்க. இவனுக்கு எதுக்கு வந்தாங்க? ஆறுதல் சொல்ல வந்தாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? குற்றப்படுத்துகிறார்கள். குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ? பார்த்தீங்களா? இப்போ டைரக்டாக அட்டாக் வந்துடுச்சு. அப்படின்னா அர்த்தம், யோபே நீ குற்றம் பண்ணிட்டீரு, அதுன்னு தான் உனக்கு அழிவு வந்துச்சுன்னு அர்த்தம். நல்லா புரியுதா உங்களுக்கு? அதுதான் அவங்க சொல்ல வராங்க. சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாரும். நான் கண்டிருக்கிறபடி நியாயத்தை உழுது தீவினையை விதைக்கிறவர்கள் இதையே அறிகிறார்கள். எதை விதைக்கிறானோ அதே அறிவாங்க. அந்த ரூல்ஸை கோட் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் ரியல் ஸ்பிரிட் வேர்ல்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. நம்மள நிறைய பேர் இந்த மாதிரி அக்யூஸ் பண்ணாதிருப்போமாக. ரோமர் 2 போட்டிருக்கு, மேடையில் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசுறதில்ல. சில பேர் பாலிய பசங்களுக்கு பாசங்களுக்கு கொடுத்த உடனே அவங்களுக்கு என்ன பேசுகிறோன்னு தெரியல, உளருவாங்க. மேடையை கிடச்ச உடனே பயங்கரமாக உளருவாங்க. இல்லை, நீ ஆசாரியோட வாயிலிருந்து அறிவை எதிர்பார்ப்பார்களே. பாருங்க, மல்கியா ரெண்டாவது அதிகாரம் வாசிங்க. ஆசாரிகளை பற்றி கற்று பேசுகிறார். ஆசாரினா இங்கே ப்ரெசன்ட் டே பாஸ்டர் ஆர் ப்ரெசன்ட் டே தீர்க்கதர்சி ஆர் ப்ரெசன்ட் டே அப்பாசில் ஆர் எல்லாரை பற்றியும் கற்று பேசுகிறார். இப்போதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்குரியது. பார்த்தியா, இந்த கட்டளை உங்களுக்குரியது. இது உங்களுக்கு தான் நியமிச்சிருக்கேன். நான் சாதாரண மக்களை தொந்தரவு பண்ணல. நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால், இதை நான் சொல்றது சிந்தியாமல் இருந்தால், நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி. என்ன வருது உங்களுக்குள்ளே? என்ன அனுப்புறாரு? சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். ஆசீர்வாதங்களை சாபமாக்குவேன். இது யார் சொல்றது? கர்த்தர் சொல்றார். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமற் போனதினால் அவைகளை
சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆ இதோ நான் உங்களுடைய பயிரை கெடுத்து நினைக்கிறீங்களா? உன் சாப்பாட்டை கை வைப்பேன், சாப்பாட்டில் கை வைப்பேன்றார். உங்கள் பண்டிகைகளின் சாணியையே உங்கள் முகத்தில் இறைப்பேன். உங்கள் பண்டிகைகளின் சாணி, இப்போ பண்டிகை சீசன் தானே, உங்கள் பண்டிகைகளின் சாணியை எடுத்து மூஞ்சில் அடிப்பேன். ஏன்னா அந்த காலத்தில் பண்டிகை செலுத்தும் போது பலி செலுத்துவாங்க. பலி செலுத்தும் போது அந்த இதுவும் வரும், அந்த இதுவும் பலிபீடத்தில் வைக்கணும். இப்போ அது பழைய ஏற்பாட்டில் படித்து பார்த்தீங்கன்னா புரியும். சாணியை அகற்றிடுங்கன்னு போட்டிருக்கோம். என்ன சொல்கிறார், நீ பண்ணுறத காரியத்தை எடுத்து தூக்கி அடிப்பேன், உன் மூஞ்சிலே அடிப்பேன்றாரு. இன்றைக்கி பிரசங்கம் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். பிரசங்கம் பண்ணுற வாயில் கடிச்சிச்சின்னு மைக் அடிச்சிச்சின்னு மைக் இது மாதிரி பேசுறது இல்லை. நம்ம ஜாகிரதையாக பிரசங்கம் பண்ணோம். அதனோடு கூட நீங்களும் தள்ளுபடியாவீர்கள். பார்த்தீங்களா, சாணி மாதிரி போயிடுவீங்கன்றாரு. லேவியோடே பண்ணின என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிக்கு இந்த கட்டளையை உங்களிடத்திற்கு அனுப்பினேன் என்கிறதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவனோடே பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. அவர் ஜீவனும் சமாதானத்துக்கு தான் உடன்படிக்கை பண்றாரு. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடே இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். கொஞ்ச நாள் ஓடுவாங்க, இப்படிதான் பயத்தில் ஓடுவாங்க. அந்த மாதிரி ஓடிட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்து அவங்க பிரச்சனை வந்துடும். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோடே சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். அக்கிரமத்திலிருந்து திருப்புறது இங்கே சபிக்கிறது இல்லை. God is expecting something different from you. இது நல்லா புரியணும் ஆசாரியர்களுக்கு. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். அறிவை, என்ன அறிவு? கர்த்தரை பற்றி அறிகிறத காக்க வேண்டும். அவன் வாயிலே வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். கர்த்தருடைய தூதன். இதுதான் கர்த்தர் ஒரு பாஸ்டரையும் ஒரு ஆசாரியனை பற்றி நினைக்கிறது. நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணுகிறீர்கள், லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என் வழிகளை கைக்கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியினால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாக அற்பரும் நீசருமாக்கினேன். இப்போ நீசனா கேவலமான ஆக்கிடுவேன். If you are not responding this thing, this is what God will do it. அப்போ கர்த்தருடைய ஜனங்கள் ஒரு ஆசாரியன் வாயிலிருந்து என்ன எதிர்பார்க்கணும்? தேவனை பற்றி அறிகிற அறிவு என்ன, கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கர்த்தருடைய மனசில் என்ன இருக்குது, அதுதான் அவன் மனசில் இருக்கணும். இவன் வந்து தான் இஷ்டத்துக்கு பேசுறதில்ல. அவன் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவனை பேசணும். எங்கே கண்டிக்கணுமோ அங்கே கண்டிக்கணும், எங்கே வாழ்த்தணுமோ அங்கே வாழ்த்தணும், எங்கே அவனை தட்டி கொடுக்கணுமோ அவனை தட்டி கொடுக்கணும், சோர்ந்து போயிருக்கிறவனை சத்துவத்தை கொடுத்து தட்டி எழுப்பணும். இதை விட்டுட்டு நம்ம வேறு மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தை வசனத்தை அவன் வாயில தேடுற. இங்கே யோபோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லலை. நீ பாவம் பண்ணிட்ட, அதனால தான் உன்னை அடிச்சிட்டாரு சாமின்ட்டான். இது இந்த இந்த மாதிரி காரியங்கள் அநேக ஜனங்கள் வாயிலேருந்து வருது. இது மாதிரி நீ கர்த்தர் உன்னை கழிச்சிட்டாரு, ஏன்னா நீ வந்து தப்பாக நடந்துட்ட. இப்போ யோபு 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாரும்.
நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைக்கிறவர்கள் இதையே அறுக்கிறார்கள். தேவனுடைய சுவாசத்தினாலே அவர்கள் அழிந்து அவருடைய நாசியின் காற்றினால் நிர்மூலமாகிறார்கள். இதெல்லாம் பேச மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன புரியலன்னா, அவர் நம்ம மேலே நம்பிக்கை வைத்து சொல்லுகிற வார்த்தை, என் மகன் யோபு அவன் மேலே கவனம் வச்சிட்டியா, உத்தமனும் சன்மார்க்கனும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல அவர் அந்த மாதிரி வியூ வச்சுருக்கும் போது இவங்க என்ன வியூ வச்சுருக்காங்க? அப்போ இவங்க மனசில் என்ன இருந்தது? பிசாஸ் போட்டு ஐடியா கொடுத்து அனுப்புகிறான். இப்போ உன்னுடைய சொந்த ஃப்ரெண்ட்ஸும் நான் நிந்திக்கிறாங்க. அப்போ உனக்கு நொந்து நூட இதாக போயிடுவேன். சரி, அதுதான் நடக்குது. இப்போ வந்து கிழசிங்கம் சிங்கத்தின் கெர்ஜிப்பும் துஷ்ட சிங்கத்தின் முழக்கமும் அடங்கும். பாலசிங்கங்களின் பற்களும் தகர்ந்து போகும். கிளசிங்கம் இரையில்லாமையால் மாண்டு போகும். பாலசிங்கங்கள் சிதறண்டு போகும். இப்போதும் ஒரு வார்த்தை என்னிடத்தில் இரகசியமாய் அறிவிக்கப்பட்டது. அதனுடைய மெல்லிய ஓசை என் செவியில் விழுந்தது. மனுஷர்கள் மேல் அயர்ந்த நித்திரை இறங்குகையில் தரிசனங்களில் பலவித தோற்றங்கள் உண்டாகும். உங்களுக்கு சொப்பனம் எப்படி வருது? இப்போ புரியுதா உங்களுக்கு? நான் ஒரு ஆளை ட்ரீட் பண்ணும்போது அவங்க என்ன ட்ரீம் கண்டான்னு எது கேட்குறேன்னு தெரியுமா? இதனால தான் திகிலும் நடுக்கம். திகில்னா என்ன தெரியுமா? பயம். என்னை பிடித்தது, என் எலும்புகள் எல்லாம் நடுங்கினது. அப்பொழுது ஒரு ஆவி என் முகத்துக்கு முன்பாக கடந்து என் உடலில் மயிர் செலுத்தது. அது ஒரு உரு போல என் கண்களுக்கு முன் மனுஷன் மாதிரி வேஷம் போட்டு வந்து நிக்குது. ஆனாலும் அதன் ரூபம் என்னதென்று விளங்கவில்லை. அதாவது ஏதோ பார்க்குறான், முக்கால்வாசிக்கு அதுக்கு உருவம் வேற மாதிரி இருக்கும், ஷேப்பில் இருக்கும். அது மனுஷன் மாதிரி இல்லை, மனுஷனுக்குன்ற தனி ரூபத்தை கொடுத்துருக்காரு, அது வேற மாதிரி இருக்குது. அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது நான் கேட்ட சத்தமாவது, மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானாய் இருப்பானோ? மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கினவரை பார்க்கிலும் சுத்தமாய் இருப்பானோ? பார்த்தீங்களா? எப்படி இதெல்லாமே நல்ல வார்த்தைகள் தான், தேவனை பற்றி வருகிற வார்த்தைகள் தான். ஆனால் எந்த இடத்துல அப்ளை பண்ணுறாங்க அவங்க? இட் வாஸ் எ டிஃப்ரெண்ட் சினாரியோ ஆல்டுகெதர். அங்கே வேற பிரச்சனை ஓடிட்டுருக்குது. ஆனால் இவங்க வந்து அதை கொண்டு இங்கே சொல்கிறாங்க. கேளும், அவர் தம்முடைய பணிவிடைக்காரிகளிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை, தம்முடைய தூதரின் மேல் புத்தியினத்தை சுமத்துகிறாரோ? இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதிலெல்லாம் கரெக்டாக தான் சொல்கிறான். யாரையும் அவர் நம்புறதில்லை. அவர் ஒரே ஒரு ஆளை தான் நம்பினார், அது அவரை தாமே இயேசுவை நம்பினார். அவரும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துட்டார். அதனால் அவர் வலது பாசத்தில் போய் உட்காந்துட்டாரு. இன்னைக்கு நம்ம மேலே தேவன் நம்பிக்கை வைப்பது எப்படி? ஆனால் கர்த்தர் யோபின் மேலே நம்பிக்கை வச்சார். தேர் வாஸ் அ டீப் வார்ஃபேர் கோயிங் ஆன் பிட்வீன் காட் அண்ட் டெவில். இன்னைக்கு ஒரு வேளைக்கு அந்த மாதிரி காரியங்கள் நம்ம கூட வரலாம். வந்துச்சுன்னா என்ன செய்வோம்? அவன் எவ்வளோ நாள் வாழ போகிறான்னு தெரியாது. அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படின்னா நல்லா வாழ்வான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட டைம் வரைக்கும் அவன் பூமியில் வாழ்வான். அதுக்கப்புறம் கர்த்தர் எந்த நாளை குறிக்கிறாரோ அந்த நாளில் போய் தான் ஆகணும், டிபார்ட் பண்ணி தான் ஆகணும். இங்கே வந்து ஏர்த்லி அட்டாச்மெண்ட்லாம் போட்டுக்கிட்டு இங்கே டெம்பரரி டென்ட் போட்டுட்டு உட்காரோம், அதெல்லாம் முடியாது, போய் தான் ஆகணும். எல்லாருக்குமே இந்த ஐடியா இருக்குது. அப்போ நம்ம இந்த பூமியில் நம்ம இருக்கும்போது கர்த்தரை பற்றி அறிந்திருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்குறோமா?